அனைவருக்கும் வணக்கம். இது மணற்கேணி. இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் டிஎன்பிசிலேருந்து கிடச்சிருக்குது. கடந்த 20/6/2024 அன்று நம்ம இந்த குரூப் 2A கவுன்சிலிங் நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து முடிவடைந்த நிலையில் 2வது ஸ்பேஸ் 2ஆம் கட்ட கலந்தாய்வு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா JCA ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அதுக்கான அந்த 2ஆம் கட்ட கலந்தாய்வு தான் அறிவித்து மேலும் ஆட்கள் வந்து இல்லாத குறையினால் மேலும் வந்து சிலரை வந்து கூப்பிட்டு போஸ்ட் வந்து வழங்கினாங்க. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு சர்வீஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2க்கான அந்த குரூப் 2A அந்த இதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஆப்சன்டீஸ் அந்த மாதிரியான சில விஷயங்கள்னால வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 2 வந்து திரும்ப வந்து கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆல் த நான் இன்டர்வியூ போஸ்ட் எக்ஸப்ட் த போஸ்ட் ஆஃப் பர்சனல் கிளர்க் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஃபார் ஃபேஸ் 2. அந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு பர்சனல் கிளர்க்கு அந்த 2 பணியிடங்களை தவிர மற்றவர்களுக்கான இந்த லிஸ்ட்டு 1ஐயும் லிஸ்ட்டு 1ன்றதா நமக்கு தெரியும் எனி டிகிரி. லிஸ்ட்டு 2 அதுவும் வந்து வந்திருக்குது. அது வந்து மஸ்ட்டு பிகாம் BBA அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு 2. ஸோ 2 பணியிடங்களுக்கான 2 அந்த லிஸ்ட்டுமே வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. எக்ஸப்ட் த பர்சனல் போஸ்ட் ஆஃப் பர்சனல் கிளர்க் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஃபார் ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் த கேண்டிடேட் வித் த ஃபாலோயிங் ரிஜிஸ்டர் நம்பர் ஆர் அட்மிட்டட் ப்ரிவிஷனலி ஃபார் direct physical certificate verification and counseling subject to production of the required documents in prescribed format. If she does not procedure the required documents or if she does not satisfy the eligibility criteria, online application will be rejected and provisional admission to physical certificate verification and counseling will be cancelled அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்றைக்கு வந்து நடக்க போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் பர்சனல் கிளர்க் அண்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்குமே அவர்கள் வந்து வழங்கியிருக்கிறாங்க, தனித்தனியாகவே வழங்கியிருக்கிறாங்க. ஸ்டெனோ இல்லாமல் ஸ்டெனோ இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே வழங்கியிருக்கிறாங்க. என்றைக்கு வந்து இந்த கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டேட்டையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேலேயே நீங்கள் தெரியும். த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வில் பி ஹெல்டு 16/7/2024 முதல் 19/7/2024 அன்று வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அலுவலகத்தில் வந்து நடக்க போகுது. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான தகவல். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குதா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நியூஸ் இது. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய அந்த லிஸ்ட்டு வந்து போயிடுச்சா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. எதனால் அப்படின்னா இந்த மாதிரியான காரணங்களால் தான் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து லிஸ்ட்டு வந்து போகாத நிலைமை வந்து இருக்குது. எந்தெந்த ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு தகவலாக வந்து பார்க்கப்படுது. இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.